சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலம் நேற்று சீரமைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் நேற்று பேட்ச் ஒர்க் என்பது செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பேட்ச் ஒர்க் செய்யப்பட்டும் தற்போது சாலை என்பது குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் மேம்பாலத்தின் சென்டர் மீடியங்கள் உடைக்கப்பட்டதால் இருசக்கர வாகனங்கள் ஆபத்தான முறையில் எச்சரிக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலம் வழியாக வடபழனி, அசோக் நகர், சாலிகிராமம், அரும்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், எக்மூர், சேப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் முக்கிய ஒரு இணைப்பு மேம்பாலமாக கோடம்பாக்கம் மேம்பாலம் என்பது இருக்கிறது. மேம்பாலத்தின் ஒரு பகுதியில் சாலை கடுமையாக சேதமடைந்து நேற்று பேட்ச் ஒர்க் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மழை காலத்தில் சாலை பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று மாநகராட்சி உத்தரவு இருந்த போதிலும் நேற்று பேட்ச் ஒர்க் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பேட்ச் ஒர்க் செய்துமே அந்த சாலை தற்போது குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகிறது. அதன் காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கிடையில் மேம்பாலத்தின் இரு திசைகளையும் தனித்தனியாக அமைக்கப்பட்ட பாதைகளை பிரிக்கும் வகையில் சென்டர் மீடியன் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த சென்டர் மீடியன் உடைந்து இருப்பதால் அதனை இருசக்கர வாகனங்கள் ஆபத்தை உணராமல் அந்த சென்டர் மீடியனின் சென்டரில் புகுந்து வாகனங்களை தற்போது இயக்கி வருகிறார்கள். தற்போது அவர்களுக்கு உயிருக்கு என்ன ஆகும் என்ற ஒரு அச்சத்துடன் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் பேட்ச் ஒர்க் முறையாக செய்யப்படாததால் மீண்டும் குண்டும் குழியுமாக காணப்பட்டதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே போல இந்த சென்டர் மீடியன்கள் முறையாக சீரமைக்க வேண்டும் எனவும் தற்போது சீரமைக்கப்படாததால் இந்த சென்டர் மீடியம் புகுந்து அவர்களுக்கு ஏற்றாற் போல் இருசக்கர வாகனத்தை இயக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் உடனடியாக இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் எனவும் இந்த போக்குவரத்து காவலர்களை நியமித்தால் அந்த சென்டர் மீடியில் புகுந்து செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்கள் சீரமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மழை காலங்களில் பேட்ச் ஒர்க் செய்யப்பட்டு தற்போது மீண்டும் அதே சாலை குண்டும் குழியுமாகவே காணப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முந்தைய ஒரு மழையின் போது அண்ணா சாலையிலும் பேட்ச் ஒர்க் செய்யப்பட்டது. அதன் நிலையும் குண்டும் குழியுமாக காணப்பட்டது. தற்போது கோடம்பாக்கம் மேம்பாலத்திலும் தற்போது பேட்ச் ஒர்க் செய்யப்பட்டு அது பயனளிக்கவில்லை என்பதுதான் வாகன ஓட்டியின் குற்றச்சாட்டாகவே இருக்கின்றது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.